திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரே அரசியல் சக்தியா தன்னை மட்டுமே ரொம்ப புத்திசாலித்தனமா தீவிரமா ஃபோக்கஸ்டா நிலைநிறுத்திக் கொள்கிறார். ஆக்சுவலா அது ரொம்ப எக்ஸலன்ட் ஸ்ட்ராட்டஜி. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பண்ணது. எனவே டிஎம்கே இஸ் ஹெல்பிங் டிவிகே. விஜய் மற்ற பிரச்சனைகள்ல இருந்து மற்ற விமர்சனங்கள்ல இருந்து நழுவி போறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக வந்து விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. Book your next holiday at Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் அராஜகங்கள் இது வந்து அவருக்கு லாபமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு எதிராக வந்து அக்ரெசிவாக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஎம்கே டீஸ்டபிளைஸ் பண்ணுறதை வந்து அவர் வந்து எதிர்க்கிறாரு. மக்கள் மத்தியில் அதுக்கு செல்வாக்கும் ஆதரவும் இருக்குது. திமுகவை ஒரு விதத்தில் அவர் கேடயமாக பயன்படுத்திக்கார். டீலிமிட்டேஷனை பற்றி சொல்கிறார். நாங்கள் யார் வந்தாலும் அதை ஒன்றும் நாங்கள் ஒன்றும் இங்கே அலோவ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ எங்களை பார்த்து அப்படி இப்படின்னு சொன்னவங்க வந்து இன்றைக்கி வந்து யாரோட போய் சேர, யார் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க, தீய சக்தி இன்று யார் கதவை தட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றார். பிஜேபியோட அவங்க நெருங்குறாங்கன்றாங்க. அதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் உங்கள் கையில் கிடையாது. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வரும்போது ஒட்டுமொத்த ஸ்டேட்டும் தான் எதிர்க்க போகுது. இந்த கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கும் கரப்ஷன் கேசஸ்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடகங்கள், தவறுகள், அட்டூழியங்கள் இது எல்லாமே வந்து விஜய்க்கு ஒரு விதத்தில் வந்து லாபகரமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த அரசியலையும் தனக்கும் திமுகவுக்கும் இடையிலானதாக அவர் மாற்றினார். அதை எடப்பாடி அறவே பண்ணாமல் விட்டதோட விளைவு தான் இன்றைக்கி கட்சி சின்ன பின்னமாய் தெருவில் நிற்குது. ஏன்னா தமிழக அரசியலோட மையக்கருவே கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாமல் டிஎம்கே ஆன்டி டிஎம்கே அது ரெண்டு தான். எஸ்பெஷலி திமுகவை தோக்கடிக்கணும்னா ஆன்டி டிஎம்கேவை வந்து அக்ரஸிவாக சில நேரங்களில் பகுத்தறிவுக்கு பொருந்தாமல் பேசும். சூரியன் கிழக்கில் உதிக்குது மேற்கில் மறையுதுன்னு ஸ்டாலின் சொன்னால், வடக்கில் உதிச்சு வடக்கிலே மறையுதுன்னு சொல்லணும், தெற்கில் மறையுதுன்னு கூட சொல்லக்கூடாது. இப்படிலாம் பேசணும். அதை ஜெயலலிதா பண்ணாங்க. பொசிஷனிங் பண்ணிக்கிறார். பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறது வந்து பொசிஷனிங் ரொம்ப முக்கியம். அதை அவர் பண்ணுறாரு. அதுதான் இந்த ஸ்பீச்சில் வந்து நம்ம தெரிய வேண்டியது. பொழுதுனைக்கும் திமுகவை திட்டுறது மூலமாக, டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல, அதை இப்போ இருக்க இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்கல்ல, அதை பற்றி எவனும் கேள்வி கேட்காம இருக்கான்ல, எஸ்கேப் தான் அது. இதுதான் இதில் இருக்க அட்வான்டேஜ். இதை அப்போசிஷன் பின் டவுன் பண்ணணும். இவரோட வசதி தாவேக்கா திமுக அப்படியே இன்னைக்கு வச்சுக்கிறது அவங்களுக்கு வசதியாக இருக்குது. இன்றைக்கி கவர்னன்ஸ் சம்மந்தமான கேள்விகளுக்கு பதிலே இல்லையே. அதை திமுக சென்ட்ரிக்காக மாற்றுறது மூலமாக தப்பிச்சு போகிறாங்க. ஆன்டி டிஎம்கே தான் என்னோட பாலிடிக்ஸ், த ஒன்லி பாலிடிக்ஸ். ஆன்டி டிஎம்கே வந்து நான் மட்டும்தான் பண்ணுவேன். இந்த ஃபைட்டை எங்கள் 2 பேருக்குள்ள மூலமாக வச்சுக்கிறது மூலமாக மற்ற இஷ்யூஸ் எதுவுமே யாரும் பேசாமல் எங்களால் டைல்யூட் பண்ணிட முடியும். திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் the state. பேசும்பொழுது வந்து வாஷிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் தாவேக்கா மேலே இருந்துச்சு. அந்த வார்த்தையை குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஆனால் அதை எது கூட சேர்த்து வச்சுருந்தாருன்னா குதிரை பேரத்தோட சேர்த்துருந்தார். வாஷிங் மிஷினுடைய அர்த்தம் என்னென்னா பாஜகவை பற்றி ஒரு விமர்சனம் வச்சுருந்தக்கூடிய ஒரு அர்த்தம். மற்ற கட்சிகளில் இருக்கும்போது ஊழல்வாதிகளாக இருப்பாங்க. பாஜகக்குள்ளே ஒன்ஸ் என்ட்ரானதுக்கு பிறகு தூய்மையானவர்களாக மாறிடுவாங்க. ஆனால் இந்த வாஷிங் மிஷினை குதிரை பேரத்தோட ஒப்பிட்டு பேசிட்டார். இப்போ அவர் வந்து வாஷிங் மிஷின்றாங்க, சோஃபா மாடல் ரெண்டையும் சொன்னார். ஆனால் அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க மொத்தமாக இந்த பணம் கொடுத்து ஆள் பிடிக்கிறதுன்ற அந்த ஆங்கிளில் வரும்போது வாஷிங் மிஷின் சோஃபா மாடல் வாஷிங் மிஷின்றாங்க. ஆனால் காசு கொடுத்து ஆள் பிடிக்கிறது அப்படின்றத ஆரம்பித்த வெண்டிங் மிஷினே வந்து திமுக தான் அப்படின்ற. குதிரை பேரத்தை பற்றி பேசுறதுக்கான தார்மீக தகுதியோ உரிமையோ அருகதையோ திமுகவுக்கு இல்லைன்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பிரச்சனையை திமுக வர்சஸ் தாவேக்கான் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. டிஎம்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய பல தவறுகள், பஞ்சமா பாதகங்கள், எலெக்ஷன் முடிஞ்சு 2.5 மாதம் ஆன பிறகும் ரிசல்ட்டை ஏற்றுக்க மறுக்கிற அந்த ஒரு டினையல் மோடு, அந்த ஒரு எதேச்சாதிகாரமான அட்டூழியமான போக்கு, அராஜகமான போக்கு, எலெக்டட் கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது. பொலிட்டிக்கலாகவும் எல்லா ஃபாரம்லேயும் அவங்க அதை ஃபைட் பண்ணுறாங்க. மேபி அவங்க ஆஸ் அன் அப்போசிஷன் அவங்க ரைட்டாக கூட இருக்கலாம், நான் மறுக்கல அது. பட் விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கள், அந்த ஒரு விமர்சனங்கள் என்பது மட்டுமே பிரச்சனையோட முழு கோணம் அல்ல. தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் ப்ராப்ளம். த இஷ்யூ பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல், திமுகவுடைய எல்லா விதமான தில்லாலங்கடி வேலைகள், ஜுடிஷியல் ஃபாரம்ஸை யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஆஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி அவங்களோட ரைட், மறுக்கலை. பட் இது வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை மட்டுமே அட்ரஸ் பண்ணுறது மூலமாக தன் மீது இருக்கக்கூடிய மற்ற விமர்சனங்களை கண்டுகொள்ளாமலும் அதை இதோடு சேர்த்துட்டும் என்கம்பாஸ் பண்ணி போகிறாரு விஜய். என்கம்பாஸ்னால் உங்களுக்கு செஸ் ஆட தெரியுமா? செஸ்ஸில் என்கம்பாஸ் ஒரு ஸ்டேஜ் வரும். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. நான் சில மூவ்ஸில் வந்து சில ஸ்டேஜில் வந்து எதிரும் புதிரமாக காயின்ஸ் இருக்கும்போது 2 பேரும் பின்னாலையும் போக முடியாது, முட்டுக்கட்டாக நிற்கும் போது அப்போ என்கம்பாஸ் பண்ணி போகலாம். அது ஒரு ஸ்டேஜ். அது
ஹையர் செஸ்ஸில் வரும் உங்களுக்கு. அது வந்து அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் அராஜகங்கள் இதை வந்து அவருக்கு ஒரு விதத்தில் இது வந்து அவருக்கு லாபமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு எதிராக வந்து அவர் வந்து அக்ரஸிவாக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஎம்கே டீஸ்டபிளைஸ் பண்ணுறதை வந்து அவர் வந்து எதிர்க்கிறாரு. மக்கள் மத்தியில் அதுக்கு செல்வாக்கும் ஆதரவும் இருக்குது. பட் இது மூலமாக திமுகவை தவிர்த்து மற்றவர்கள் வைக்கக்கூடிய அந்த அரசின் மீதான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, நியாயமான விமர்சனங்கள், அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் கடந்து போகிறார். திமுகவை ஒரு விதத்தில் அவர் கேடயமாக பயன்படுத்திக்கிறார். எனவே டிஎம்கே இஸ் ஹெல்பிங் டிவிகே. விஜய் மற்ற பிரச்சனைகள்லேருந்து மற்ற விமர்சனங்கள்லேருந்து நழுவி போகிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக வந்து விஜய்க்கு வந்து இன்றைக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், அவர் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நான் வந்து டீலிமிட்டேஷனை பற்றி சொல்கிறாரு. நாங்கள் யார் வந்தாலும் அதை நாங்கள் ஒன்றும் இங்கே அலோவ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ எங்களை பார்த்து அப்படி இப்படின்னு சொன்னவங்க வந்து இன்றைக்கி வந்து யாரோட போய் யார் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க, தீய சக்தி இன்று யார் கதவை தட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றார். பிஜேபியோட அவங்க நெருங்குறாங்கன்றார் அவர். அதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் உங்கள் கையில் கிடையாது. இன்றைக்கி டீலிமிட்டேஷன் வரும்போது ஒட்டுமொத்த ஸ்டேட்டும் தான் எதிர்க்க போகுது. இந்த கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கும் கரப்ஷன் கேசஸ்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடகங்கள், தவறுகள், அட்டூழியங்கள் இது எல்லாமே வந்து விஜய்க்கு ஒரு விதத்தில் வந்து லாபகரமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த அரசியலையும் தனக்கும் திமுகவுக்கும் இடையிலானதை அவர் மாற்றுறாரு. அதை அப்படி சுருக்கிறார். அப்படி கிடையாது. அது திமுகவை தாண்டி வேற குவார்ட்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் இந்த அரசின் மீது இருக்குது. அதுக்கு அவர் பதில் சொல்லலை. அவர் பதில் சொல்லாமல் ரொம்ப கிளவராக நழுவி போகிறார். இன் ஷார்ட், இதை நான் எப்படி சம்மரைஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா வந்து, விஜய் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஜோசப் விஜய், சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் இஸ் பொசிஷனிங் ஹிம்செல்ஃப் as the genuine and only anti-DMK force through his rigorous repeated ஃபோக்கஸ்டு ஆன்டி-டிஎம்கே அட்டாக். தமிழில் சொல்கிறதுனா ரொம்ப கிளவராக, ரொம்ப புத்திசாலித்தனமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரே அரசியல் சக்தியாக தன்னை மட்டுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக, தீவிரமாக, ஃபோக்கஸ்டாக நிலைநிறுத்தி கொள்கிறார். ஆக்சுவலாக அது ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்ட்ராட்டஜி. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பண்ணது. அதை எடப்பாடி அறவே பண்ணாமல் விட்டதோட விளைவு தான் இன்றைக்கி கட்சி சின்ன பின்னமாய் தெருவில் நிற்குது. ஏன்னா தமிழக அரசியலோட மையக்கருவே கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாமல் டிஎம்கே, ஆன்டி-டிஎம்கே, அது ரெண்டு தான். எஸ்பெஷலி திமுகவை தோக்கடிக்கணும்னா ஆன்டி-டிஎம்கேவை வந்து அக்ரஸிவாக, சில நேரங்களில் பகுத்தறிவுக்கு பொருந்தாமல் பேசும். சூரியன் கிழக்கில் உதிக்குது, மேற்கில் மறையுதுன்னு ஸ்டாலின் சொன்னால், வடக்கில் உதிச்சு வடக்கிலே மறையுதுன்னு சொல்லணும், தெற்கில் மறையுதுன்னு கூட சொல்லக்கூடாது. இப்படிலாம் பேசணும். அதை ஜெயலலிதா பண்ணாங்க. திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னது. அதுக்கு முன்னால் எம்ஜிஆரோட ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் வாஸ் கருணாநிதி ஒரு தீய சக்தி. அப்படி தான் இருந்தது. தட்ஸ் ஹவ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் எவால்வ்டு. எடப்பாடி வந்து ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு, இந்த டிசம்பர் வந்து ஜெயலலிதா இறந்து 10 வருஷம் ஆக போகுது உங்களுக்கு. 4.5 years பவரில் இருந்தப்பையும், 5 years வந்து அப்போசிஷனில் இருந்தப்பையும் ஆன்டி-டிஎம்கே பாலிடிக்ஸை கிட்டத்தட்ட அவர் கை விட்டுட்டார். அதுவும் பவரில் இருக்கும்போது ஆன்டி-டிஎம்கே பாலிடிக்ஸை நீ அக்ரெசிவாக பண்ணியிருக்கணும். இன்றைக்கி விஜயோட பாலிடிக்ஸ் இந்த 60 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவருக்கு வரத்துக்கு முன்னாலே சரி, ஆன்டி-டிஎம்கேக்கு தான் மட்டும்தான் த ஒன்லி ரெப்ரஸன்டேட்டிவ்னு அவர் வந்து ரொம்ப 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 ரிக்ரஸாக, ஃபோக்கஸ்டாக பொசிஷனிங் பண்ணிக்கிறார். பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறது வந்து பொசிஷனிங் ரொம்ப முக்கியம். அதை அவர் பண்ணுறாரு. அதுதான் இந்த ஸ்பீச்சில் வந்து நம்ம தெரிய வேண்டியது. மக்கள் நலன் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு அவரிடம் பதில் இல்லை, பல கேள்விகளுக்கு பதில் இல்லை, பல இஷ்யூஸை கடந்து போகிறாரு. மீடியாவை சீஃப் மினிஸ்டர் பார்க்குறதே கிடையாது. பல இஷ்யூஸில் அவங்க கட்சிக்கு ஸ்டாண்டே கிடையாது. அப்புறம் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. இது எல்லாமே வந்து இந்த ஹனிமூன் பீரியடுன்றதுனால ஓடும். அவங்க வந்து டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் எல்லா பொலிட்டிக்கல் அசால்ட்டையும், பொலிட்டிக்கல் அட்டாக்கையும் ஆன்டி-டிஎம்கேவை ஷார்பன் பண்ணுறது மூலமாக சமாளிச்சிட முடியும்னு நம்புகிறாங்க. அது அவங்களுக்கு கை கொடுக்கும், கொஞ்ச நாளைக்கு கை கொடுக்கும், அட்லீஸ்ட் 1 yearக்கு அது கை கொடுக்கும். டிஎம்கேவும் வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா மக்கள் மத்தியில் அது வெறுப்பு தான் வளர்க்கும். ஒரு ஃபோக்கஸ்டு ஹெல்த்தி அப்போசிஷன் தமிழ்நாட்டில் இல்லாத சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்குது, விச் இஸ் டேஞ்சரஸ். ஏன்னா ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸிக்கு வந்து ரூலிங் பார்ட்டி வீக்காக இருக்கலாம், அப்போசிஷன் வீக்காக இருக்கக்கூடாது. பட் தட்ஸ் வாட் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. ஓகே, இந்த 60 நாட்களில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் சொல்லி ஒன்றா வரிசைப்படுத்திட்டே இருந்தார். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. சிங்கப்பெண் திட்டத்தை வந்து நீங்கள், சிங்கப்பெண் திட்டமே வந்து உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு அதில் 2 வியூ இருக்குது. எனி ஸ்பெஷல் ஃபோர்ஸை வச்சு நீங்கள் வந்து லாங் டேர்மில் வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ சிங்கப்பெண் திட்டம்ன்றது அவங்க கேஸ் எல்லாம் போட முடியாது. அவங்க பிடிச்சி லோக்கல் போலீஸ்கிட்ட, ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க தான் கேஸை நடத்தணும். இப்போ இந்த ஏரியாவில் ஒரு வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தடுப்பதற்கும் தடுத்த பிறகு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது யாரோட வேலைன்னா லோக்கல் போலீஸோட வேலை. எப்பயுமே லோக்கல் போலீஸ், தட் இஸ் ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் வந்து எஃபெக்டிவாக இருந்தாங்கன்னா, டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் எஃபெக்டிவாக இருந்தாங்கன்னா, அதுதான் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு. எந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸுமே தேவையில்லை.
இப்போ நீங்கள் சிங்கப்பெண் அதிரடி திட்டம்னு ஒன்று கொண்டு வரீங்க நீங்கள். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு வயலன்ஸ் நடக்குது ஒரு பில்டிங்லேயோ ஒரு ஆஃபீஸ்லையோ அல்லது ஆன் த ஸ்ட்ரீட்ஸ், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலே ப்ரிவென்டிவாக தடுத்துடுறாங்க, அல்லது நடந்த பிறகு கேட் கிராஷ் பண்ணி போய் ரெஸ்கியூ பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வேலை அதோட முடியுது. அவங்க அதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் நடத்துறது லோக்கல் போலீஸோட வேலை. இவங்க கேஸை நடத்த முடியாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஸோ அவங்க கொண்டு போய் லோக்கல் போலீஸில் ஒப்படைச்சிடுவாங்க. நோ, லோக்கல் போலீஸ் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன். அதுக்கு தான் விமன் போலீஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமே உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஸ்கீமோட ஃப்யூச்சர் அண்டு சக்ஸஸ் டிபேட்டபிள் தான். ஏன்னா இதில் இன்னொரு சிக்கல் வரும். எப்பயுமே போலீஸில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. எனி ஸ்பெஷல் ஃபோர்ஸை நீங்கள் ரேஸ் பண்ணும்போது லோக்கல் போலீஸ்க்கும் அவங்களுக்கும் கிளாஷ் வரும், அந்த ஈகோ இஷ்யூஸ் வரும். அது அதோட நின்றுக்கணும். அது இப்போ பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குன்னா அது ஸ்டாச்சுட்டரி ஃபோர்ஸ், அது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் பண்ணுறது. அவங்க நாட் ஓன்லி தே கேன் ப்ரொடெக்ட், தே கேன் ரைஸ் எனி நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் தே கேன் ரெய்ட் எனிபடி, தே கேன் ஃபைல் கேசஸ். அந்த பவர் உண்டு. அது அந்த மாதிரி ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் உங்களுக்கு. அதர் தேன் தட் ஸ்பெஷல் ஃபோர்ஸுன்றது உங்களுக்கு லோக்கல் போலீஸ் தான் எல்லாத்தையும். லோக்கல் போலீஸ் இஸ் சுப்ரீம் ஆல்வேஸ். அவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா வேறு நீட் ஃபார் எனி ஸ்பெஷல் ஃபோர்ஸே தேவையில்லை. இப்போ சிங்கப்பெண் திட்டத்தில் இன்னும் ஆள் ரெக்ரூட் மட்டும் நடக்கலை. சில இடங்களில் மீடியா ரிப்போர்ட்ஸ் அவங்க போய் மாரல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதோட வயபிலிட்டி ஆஃப் த ஸ்கீம்னுவாங்கல்ல, அது எப்படி நோக்கம் நல்ல நோக்கம், பட் அதுக்கு லோக்கல் போலீஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஜெயலலிதா கொண்டு வரும்போது இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் மூவ். அது 1993 உங்களுக்கு இந்தியாவில் விமன் போலீஸ் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமாக வருது. அப்புறம் அவங்க நாங்கள் அவர் ரொம்ப கிளவராக தன்னுடைய வாக்குறுதிகளை எப்போ நிறைவேற்றுவோன்றதுலேருந்து நழுவி போகிறார். இப்போ அவர் அண்ணா பிறந்த நாளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம்னு சொல்கிறாரு. அது ஒரு சின்ன ஸ்கீம், அது ஒன்றும் பெருசாக இது கிடையாது. மெயினாக உங்கள் ப்ராமிஸ் என்ன, 2500 ரூபாய் பெண்களுக்கானது. அப்புறம் அனைத்து பேருந்துகளிலும் தமிழகம் முழுவதும். இப்போ இந்த 2 ப்ராமிஸ் எப்போ நிறைவேற்ற போகிறீங்க? இப்போ தமிழ்நாட்டோடு சேர்ந்து எலெக்ஷனுக்கு போய் இன்றைக்கி புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன 2 மாநிலங்களில், மேற்கு வங்கத்திலையும் கேரளாலையும் இந்த 2 ப்ராமிஸை நிறைவேற்றிட்டாங்க. அஃப்கோர்ஸ் 2 ஒரே மாநிலத்தில் இல்லை, வெவ்வேறு மாநிலத்தில். இப்போ மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கான அந்த இதே உரிமை தொகை 3000 ரூபாய் பிஜேபி கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2வது மாதம் பணம் போயிடுச்சு. கேரளாவில் பேருந்து இலவச பயணம், கட்டணமில்லா பயணம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ அங்கே பெரிய சிக்கல் ஓடிட்டு இருக்குது. கவர்மெண்ட் அதை சஸ்டெயின் பண்ண முடியல, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? இப்போ இந்த கேள்விக்கான பதில் யார்கிட்ட வரும்? இப்போ மந்திரிகளை கேட்கும்போது உரிய நேரம் வரும்போது முதலமைச்சர் பண்ணுவார்னு ஒரு கிளிப்புள்ள மாதிரி மந்திரிங்க சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இப்போ மேஜர் ப்ராமிசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் ஃப்ரேம் என்ன, எப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, அல்லது பண்ணலன்னா அதுக்கான டைம் ஃப்ரேம் என்ன? ஏன்னா அவர் பதவியேற்றப்ப என்ன சொன்னார்னா, நிதி நிலைமை மோசமாக இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னாரு. கொஞ்சம்னா எவ்வளோ? 6 மாதமா, 1 வருஷமா, 2 வருஷமா? ஏன்னா உங்கள் கூடயே இந்த ப்ராமிஸை கொடுத்த 2 ஸ்டேட்ஸு 2 வெவ்வேறு விதமான ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ இத்தகைய கேள்விகளுக்கான பதில் இருக்குல்ல திமுக. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது திமுகவோட உங்களோட இருக்க சண்டைன்றது உங்களுக்கும் திமுக இருக்கும் சண்டை. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனையாக மாற்றாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, திமுகவுடைய அரசியலுக்கு பதில் சொல்கிறது மட்டுமே உங்கள் அரசியல் மற்றும் உங்கள் ஆட்சிக்கான ஒரே அளவுகோல் அல்ல. வேர் இஸ் தி கவர்னன்ஸ்? இப்போ கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இருக்குல்லங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லைங்க, நம்ம பேசணும்ல. ப்ராமிசஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும், அது எதுவுமே நீங்கள் பண்ணலை. அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இப்போ அமைதியாக இருக்கான், உங்களுக்கு ஓட்டு போட்டவன் எப்போயுமே அமைதியாக இருக்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீமை பற்றி நீங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம், அது குறித்து ஆராய்வோம் நீங்கள் சொன்னீங்க, கொண்டு வருவோம்னே ப்ராமிஸ் பண்ணீங்க. இப்போ மெல்ல அந்த குரல்லாம் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த கவர்மெண்ட் மாட்டினது கண்டமேனிக்கு ப்ராமிசஸை கொடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போனது. இப்போ அந்த நிலைமை தான் அவங்களுக்கு வரும். இப்போ இதை பற்றிலாம் எப்போ பேசுறது, யார் பேசுறது, யார்கிட்ட யார் பேசுறது? அதுதானங்க அரசியல். செந்தில் பாலாஜிக்கும் உங்களுக்கும் இருக்க சண்டை, ஆவாவேலுக்கும் ஏவாவேலுக்கும் உங்களுக்கும் இருக்க சண்டை, ஸ்டாலினுக்கும் உங்களுக்கும் இருக்க சண்டைன்றது அது மட்டுமே தமிழ்நாட்டோட முழு அரசியல் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் வந்துடுச்சு, 24 மணி நேரமும் திமுகவை விமர்சனம் பண்ணுறது அரசியலாகவோ அல்லது ஆட்சியோட ஒரே இலக்கணமாகவோ எல்லையாகவோ இருக்க முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க அதை பண்ணுறாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க, மற்ற பிரச்சனையும் தப்பிச்சுக்கலாம். பொழுதுனைக்கும் திமுகவை திட்டுறது மூலமாக, டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல, அதை இப்போ இருக்க இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்கல்ல, அதை பற்றி எவனும் கேள்வி கேட்காமல் இருக்கான்ல, எஸ்கேப் தான் அது. இதுதான் இதில் இருக்க அட்வான்டேஜ். இதை அப்போசிஷன் பின் டவுன் பண்ணணும். நீங்கள் அப்போசிஷனும் சும்மா கண்டதை பேசிக்கிட்டு இருக்காமல் ஏதோ பட்டன் வச்சுருந்தேன், ஏதோ மாத்திரையை வச்சுருந்தான் அதை பேசுகிறத தாண்டி இஷ்யூஸை பேசணும். உங்களுக்கு
அதுக்கு பதில் இல்லைன்னா வந்து இப்படி தான் அவர்கள் தப்பித்து ஓடுவார்கள். எனக்கு என்னன்னா இந்த கரூர் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு இருக்குல்ல, இது மொத்தமாவே கரூரினுடைய இடைத்தேர்தலுக்கான ஒரு விதை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும் சமயத்துல யார் தான் நிக்க போறாங்க கரூர் இடைத்தேர்தல் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நல்ல கேள்வி. அதாவது இது இடைத்தேர்தல் பிரச்சாரம் தான்றது அவரே சொல்லிட்டாரு. கடைசியா முடிக்கும்போது என்ன இடைத்தேர்தலை விட்டுறாதீங்க, இடைத்தேர்தலை விட்டுறாதீங்கன்ட்டாரு. அதே மாதிரி அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே ஏறி மாலையும் போட்டார். இட்ஸ் அன் இன்டைரக்ட் கேம்பெயின் தான். எஸ் சவுண்டட் த போல் பகல்னுவாங்க. அவர் வந்து தேர்தலில் அந்த சங்கநாதத்தை ஒழிச்சிட்டார். அவர் வந்து அதை அந்த இதை எடுத்து ஊதிட்டார். அவர் வந்து கேண்டிடேட் யாருன்றது நானும் ஜோசியக்காரன் கிடையாது. அவர் எம்ஆர் பாஸ்கர் ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்தா எம்ஆர் பாஸ்கர் தான். இப்போ என்னங்க அவங்களுக்கு ஒரே எய்ம் தாங்க. அதாவது குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரே ஒரு கண்ணுக்கு வந்து அந்த இது மகாபாரதத்தில் வரும்ல, எல்லாரும் வந்து குருவியை சூடணும், அதை சூடணும். அர்ஜுனனுக்கு மட்டும் குருவியோட தலை மட்டும்தான் தெரிஞ்சுருவாங்க. அந்த மாதிரி 118 வேணும் மேஜிக் நம்பர். 107 இருக்குது. இந்த கேப்பை எவ்வளோ நேரோ டவுன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெற்றி. இப்போ ஒரு 7 பேர் சீட்டு இருக்குது, இன்னும் ஒரு 3 பேரை ரிசைன் பண்ணுவான்றாங்க. எலெக்ஷன் எப்போ நடக்கும்னு தெரில. எப்போ நடந்தாலும் ஒரு 10 சீட்டுக்கு நடக்குதுன்னா 5 சீட்டாக ஜெயிக்கணும், 6 சீட்டாக ஜெயிக்கணும். 112 113 வந்துச்சுன்னா அதே வேலை சம் ஈஸி பிரீத், கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடலாம். ஏன்னா இந்த 107ன்றது ரொம்ப 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 டேஞ்சரஸ் நம்பர். எப்போ வேணால் என்ன வேணால் இந்த மாதிரியான இன்ஸ்டபிலிட்டி இருக்கும்போது சம் அன்ஃபோர்ஸின் டெவலப்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்டு கவரலாம், வாய்ப்பு குறைவு. பட் வந்து ஆச்சரியம் கிடையாது உங்களுக்கு வந்து. இது 97 இருந்ததுன்னா எதிர்கட்சியாக உட்காந்துருக்கலாம், 117 இருந்ததுன்னா கம்ஃபர்டபுளாக ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்கலாம். இப்போ இது வந்து இட்ஸ் அ வெரி கர்ஸ் நம்பர். இது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ் நம்பர். ஸோ மொத்த கவனமும் அங்கே இருக்குது. அதுக்கு தான் வந்து தீய சக்தி தீர்ந்து போன சக்தின்னு சொல்லிட்டு சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாரையும் உள்ள சேர்த்துங்க. தீஸ் ஆர் ஆல் பீப்புள் ஆர் ஃபேஸிங் ஹியூஜ் கரப்ஷன் கேசஸ். எம்ஆர் விஜயபாஸ்கரும் உங்கள் டிவிஎஸ்சி எக்கச்சக்க கேஸை போட்டிருக்குது. இதை அவரும் பண்ணார், கருணாநிதியும் பண்ணார், ஜெயலலிதாவும் பண்ணாங்க, ஸ்டாலினும் பண்ணாங்க, எடப்பாடி பண்ணார், ஸ்டாலின் ரொம்பவே பண்ணார். இதை கேள்வி கேட்குற உரிமை விஜயோட இந்த ஆட்டிடியூடை விஜயபாஸ்கரை தாவேக்கால சேர்த்துக்கிட்டதை கேள்வி கேட்குற தார்மீக உரிமையோ தகுதியோ திமுகவு கிடையாது. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எ பர்சன் லைக் வைத்திலிங்கம், ஏடிஎம்கே மினிஸ்டர், அவர் மேலே 28 கோடிக்கு வந்து டிவிஎஸ்சி வந்து கேஸ் போட்டுது. இன்ஃபேக்ட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். அந்த கேஸை இவங்க வாபஸ் வாங்குறாங்க ஆதாரம் இல்லைன்னு. அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்னால் நிறையா மந்திரிங்க மேலே டிவிஎஸ்சி கேஸ் இருக்குது, பழைய மந்திரிங்க டிஎம்கே ஏடிஎம்கேல. இந்த பர்டிகுலர் டிவிஎஸ்சி வைத்திலிங்கம் கேஸில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா அந்த கேஸில் வந்து இங்கே வந்து எவிடன்ஸ் இல்லைன்னு டிவிஎஸ்சி க்ளோசர் ரிப்போர்ட் கொடுக்குது. இது எவ்வளோ அட்ரோஷியஸ் உங்களுக்கு. பொலிட்டிக்கலாக நீ போனீங்கன்னா வாஷிங் மிஷின் தாவேக்காவை சொல்கிறதுக்கான தார்மீக தகுதி ஒன்று திமுக கிடையாது. வைத்திலிங்கத்தோட கேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? சம்படி ஹஸ் பெய்டு ஃபைன் சம்வேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைன் பே பண்ணால் யூ ஆர் அக்செப்டிங் த கில்ட். ஃபைனிங் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு பனிஷ்மெண்ட் தானே. ஜெயிலுக்கு போனால் மட்டும் இல்லை, ஃபைன் பண்ணாலும் இட்ஸ் அ பனிஷ்மெண்ட். தட் இஸ் யுவர் கில்ட். நான் அந்த கேஸில் வந்து நீங்கள் அது ரிலேட்டட் கேஸில் எவிடன்ஸ் இல்லைன்னு க்ளோசர் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு விஜய்க்கு எதிராக போகும்போது மக்கள் மத்தியில் எடுப்படாது. தன்னை தூய சக்தின்னு சொல்கிறவர் இதை செய்யும்போது பப்ளிக் கேட்க வேண்டிய கேள்வி. அதான் சொல்கிறேனே, இன்றைக்கி ஒட்டுமொத்த ஃபைட்டையும் தனக்கும் திமுகவுக்கும் அவர் மாற்றிக்கிறாரு. அது ஈஸியாக இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா மக்கள் ஆர் ஃபெட் அப், பீப்புள் ஆர் ஃபெட் அப் வித் டிஎம்கே. நவ் மேபி 5 years down the line or 10 years down the line people may மறுபடியும் திமுக ஓட்டு போட்டு கூட வரலாம். நான் அதெல்லாம் மறுக்கல. நான் ஐ எம் நாட் சேயிங் தட் ஃபார் எவர் தே ஆர் டெட். நோ, தே ஆர் டிஃபீட்டட். அவ்வளோதான். இவரோட வசதி ஃபைட்டை வந்து தனக்கும் திமுகவுக்கும் மட்டுமே சொல்லுவார் இல்லையா, தாவேக்கா திமுக தாவேக்கா திமுக அப்படியே இன்றைக்கி வச்சுக்கிறது அவங்களுக்கு வசதியாக இருக்குது. இன்றைக்கி கவர்னன்ஸ் சம்மந்தமான கேள்விகளுக்கு பதிலே இல்லையே. அதை திமுக சென்ட்ரிக்காக மாற்றுறது மூலமாக தப்பிச்சு போகிறாங்க. இது இப்போ ஓடும் ஒரு, ஏன்னா கவர்மெண்ட் இஸ் என்ஜாயிங் ஹனிமூன் பீரியட் வித் அமங் த பீப்புள். அப்போசிஷன் அந்த லக்ஸுரியை கொடுக்கலனாலும் 6 months அது வந்து மக்கள் மத்தியில் ஒன்றும் பெரிய எதிர்ப்போ வெறுப்போ வராது. கவர்மெண்ட்டுக்கு வந்து அன்பாப்புலாரிட்டி வரத்துக்கு மினிமம் 1 year ஆகும். அது வரைக்கும் வண்டி ஓடும் உங்களுக்கு வந்து. அதுக்குள்ளே வந்து யூ வில் ஷார்பன் த அட்டாக் ஆன் டிஎம்கே. யாராவது 4 மந்திரி அரெஸ்ட் பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். திஸ் தமாஷா வில் கோ ஆன். அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டைல்யூட் ஆகும். ஃபார் எவர் யுவர் ஏஜென்சிஸ் கெனாட் பி ஆன் வார் மோட். டிவிஎஸ்சியோ சிபிசிஐடியோ போலீஸ் வந்து கண்டினியூஸாக டிஎம்கே மேலே ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ பாஞ்சு புலி பாஞ்சு போராட்டம் இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீங்கள் தே வில் கெட் டைல்யூட்டட். அப்போ தான் இஷ்யூ இருக்குது உங்களுக்கு வந்து. இது கூடிய வரைக்கும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அதாவது இஸ் வெரி மச் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன்லி ஒன் திங் விச் இஸ் ஆன்டி டிஎம்கே தான் என்னோட பாலிட்டிக்ஸ், த ஒன்லி பாலிட்டிக்ஸ். ஆன்டி டிஎம்கே வந்து நான் மட்டும்தான் பண்ணுவேன். இந்த ஃபைட்டை எங்கள் 2 பேருக்குள்ள மூலமாக வச்சுக்கிறது மூலமாக மற்ற இஷ்யூஸ் எதுவுமே யாரும் பேசாமல் எங்களால் டைல்யூட் பண்ணிட முடியும். திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார்
இந்த ஸ்டேட். ஏன்னா மற்ற இஷ்யூஸை பற்றி யாருமே பேசலைன்னா இப்போ இவங்களை யார் பின் டவுன் பண்ணுறது? நீங்கள் திமுக மீதான விமர்சனங்கள் மட்டுமே உங்களோட அரசியலில் இருக்க முடியாது. ஆஃப்டர் ஆல் டிஎம்கே வாஸ் டிஃபீட்டட், தோத்துட்டாங்க அவங்க. இப்போ கேள்வி கேட்க வேண்டியது உங்களை. யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். உங்களுடைய போல் ப்ராமிசஸ் என்ன, மாநிலத்தோட பல பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதுதான் இன்றைய அரசியல். அன்ஃபார்ச்சுனேட்லி அக்ரஸிவான எதிர்க்கட்சி இல்லாத காரணத்தால் தமிழ்நாடு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருக்கடியான கட்டத்தை நோக்கி போகுதுன்னு தான் தோணுது. கரூர் மேடையில் அவர் பேசினது உட்பட 60 நாள் முதல்வர் அவருடைய சர்க்கார் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? நான் அடிக்கடி சொல்கிறேன் தான் மேடம், ஐ நீட் 100 days டைம், 6 months டைம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஸ்டேட்மெண்ட்டுன்றதுக்கு வந்து எனக்கு வந்து பர்சனலி ஸ்பீக்கிங் யூ கிவ் ஹிம் 6 months டைம் ஃபார் எனி கவர்மெண்ட், நாட் ஒன்லி திஸ் கவர்மெண்ட், எனி கவர்மெண்ட். அண்ட் தட் டு திஸ் இஸ் அ நியூ கவர்மெண்ட். இதே எடப்பாடியாக இருந்தால் கூட நம்ம சொல்லலாம், ஏன்னா அவங்க மாறி டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வந்தாங்க. திஸ் அ நியூ கவர்மெண்ட். அண்ட் தமிழ்நாட்டில் வந்து இந்த தடவை நடந்தது இந்த எலெக்ஷன்றது வந்து நத்திங் ஷார்ட் ஆஃப் அ ரெவல்யூஷன். ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்திருக்குது. 35% ஓட்டு திரும்பவும் சொல்கிறோம், தட்ஸ் அன் ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட்டு. பல இடங்களில் காசு கொடுக்காம தான் ஜெயிச்சிருக்காங்க. கேண்டிடேட்டே தெரியாமல் ஓட்டு போட்டான்றதுலாம் வந்து மிகப்பெரிய விஷயம். பல ஆயிரம் கோடியை ஒரு கட்சியும் சில ஆயிரம் கோடியை இன்னொரு கட்சியும் செலவு கம்மியாக பண்ணி ஜெயிச்சோம். இந்த கட்சியிலையும் சிலர் செலவு பண்ணியிருக்காங்க மறுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பணம் தோற்று போயிருக்கு. சில தொகுதிகளில் 100 கோடி வரைக்கும்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து செல்லா காசாக போயிருக்குது. அப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம், கற்பனை கூட செய்ய முடியாத, ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்திருக்குது. இது வந்து நம்ம டீகோடு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அன்ஃபார்ச்சுனேட்லி மீடியா அந்த டீகோடு பண்ணலை. இவர் வந்து ஒரு புது பிளேயர். ஆட்சிக்கு வந்து ஒரு 2.25 வருஷம் தான் பாலிடிக்ஸில் வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. பேகேஜ் நிறையா இருக்குது. ஏன்னா 2 பேரும் நிறையா அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது, மறுக்கல. ஒரு அட்டெம்ப்ட் இருக்குது, க்ளீனப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து. பட் கரப்ஷன்றது வந்து தாசில்தார் ஆஃபீஸில் வாங்குற லஞ்சம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. இந்த லோ லெவல் கரப்ஷனை க்ளீனப் பண்ணுறதுல ஒரு உண்மையான அட்டெம்ப்ட் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த 60 நாளில் முக்கியமாக ஏதாவது 2 விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா லோ லெவல் கரப்ஷனை வந்து உண்மையிலேயே வந்து எராடிகேட் பண்ணணும், ஆர் அட்லீஸ்ட் மினிமைஸ் பண்ணணும் ஒரு ஜெனுவின் அட்டெம்ப்ட் இருக்குது, விச் இஸ் குட். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவங்க தவிக்கிறாங்க. இந்த பழந்தின்னு இப்போ கொட்டப்பட்ட பெருச்சாளிகள் வந்து இது நிரந்தரமாக லஞ்சம் வாங்க முடியாமல் போயிடுமோன்னு தவிக்கிறாங்க. அவங்க வந்து நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மீடியா கிட்ட பேசாதது, இப்போ மந்திரிங்க வந்து ரீல்ஸ் போடுறது, ட்ரெயின் அப் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைடு. பெரிய ஒரு நெகட்டிவ் மார்க் கொடுக்க முடியாது. ஏன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 6 months. அப்படி தான் எனக்கு தோணுது. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து தாவேக்காக மக்கள் கொடுத்துருக்காங்க. அதை வெறுமனே ஆன்டி டிஎம்கே பாலிட்டிக்ஸாக மட்டுமே தாவேக்காவோ விஜயோ, எஸ்பெஷலி விஜயோ மாற்ற நினச்சாங்கன்னா அது தே வில் எண்ட் அப் as disaster. நிச்சயமா சார். ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. நன்றி சார். Book your next holiday at Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots.